என்ன அஞ்சலி இந்த பக்கம்? குழந்தைக்கு அம்மை போட்டிருக்கல, அதனாலதான் அம்மன் கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டு குழந்தைக்கு மஞ்சப்பால் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். குழந்தைய பாத்துக்க உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? இல்ல பிரியா, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு. மாலதிய நான் திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அந்த மாலதியால உனக்கு எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு டார்ச்சர். அது மட்டுமா, அவளுக்காக நீ அடிக்கடி லீவு போட்டு ஆபீஸ்ல எத்தனை தடவை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டிருக்க. அதெல்லாம் மறந்து போச்சா? எதுக்காக நீ அவளை திரும்பவும் வேலைக்கு சேர்த்த? இல்ல பிரியா, நான் தான் அவங்கள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போதைக்கு அவங்களுக்கு இருந்த பர்சனல் ப்ராப்ளம்னால வேலைக்கு முன்ன பின்ன வந்துகிட்டு இருந்தாங்க. அத புரிஞ்சுக்காம நான் தான் அவங்க மேல கோவப்பட்டு வேலையை விட்டு நிறுத்திட்டேன். தப்பு பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப நல்லவங்க பிரியா. ஓஹோ, இவ்ளோ நாளும் ஹஸ்பண்ட் தான் அவங்கள பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ உன்னையும் சொல்ல வச்சிட்டாரா? அவளை பார்த்தாலே தெரியுது அப்பாவி மாதிரி உன்னையும் ஏமாத்திருவான்னு. அப்படியெல்லாம் சொல்லாத பிரியா. இத்தனை நாளா நான் உன்கிட்ட மாலத்திய பத்தி தப்பு தப்பா சொன்னதுனாலதான் இன்னமும் நீ அவங்கள பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இப்ப நானே சொல்றேன், மாலதி ரொம்ப நல்லவங்க பிரியா. எனக்கு புரியல அஞ்சலி, எதை வச்சு நீ மாலதிக்கு இவ்ளோ தூரம் குட் சர்டிபிகேட் கொடுக்கற? என் குழந்தைக்கு அம்மா போட்டதுல இருந்து மாலதி அவங்க வீட்டுக்கே போகல பிரியா. அவங்க பெத்த குழந்தைய பத்தி கூட அவங்க கவலைப்படல. இந்நேரமும் எங்க வீட்லயே இருந்து ராத்திரி பகலா குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறாங்க. தியாவுக்கு நான் தான் அம்மாவானாலும் இந்த நேரத்துல என்னை விட தியாவை அவங்க தான் பத்திரமா பாத்துக்கிறாங்க. நான் கிளம்புறேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்கும் போதே கிளம்புற? பின்ன பிடிக்காதவங்க கிட்ட கூட அசிங்கப்படலாம், ஆனா பிடிச்ச ஃப்ரெண்டு கிட்ட அசிங்கப்பட்டா அதை விட ஒரு அவமானம் வேற எதுவுமே இல்ல. அதான் கிளம்புறேன். ஏய், நான் உன்னை என்னப்பா அசிங்கப்படுத்திட்டேன்? இப்ப அதுதானே செஞ்சுட்டு இருக்க. நீ சொன்னதுனாலதான் அந்த மாலதியை நான் தப்பா பாக்குறேன்னு, மத்தபடி எனக்குன்னு ஒரு சுய பார்வைன்னு சொல்லாம சொல்லிட்டல பிரியா. பின்ன என்ன அஞ்சலி, இங்க பாரு, அந்த மாலதிய நீ சொன்னதுனால மட்டும் இல்ல, எனக்கே அவளை பார்த்தா தப்பா தான் தெரிஞ்சுது. நான் திரும்பவும் சொல்றேன் அஞ்சலி, இந்த மாதிரி உம்முன்னு இருக்கிறவங்கள மட்டும் நம்பவே கூடாது. நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்தி சமயம் பார்த்து கழுத்து அறுத்துருவாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், அவ பாக்குற இந்த ஆயா வேலை வேற எந்த வீட்லயுமே கிடைக்காதா? இதோ இந்த தெருவை எடுத்துக்கோ. இந்த தெருவுல 50 வீடு இருக்கும். இந்த 50 வீட்ல 5 வீட்லயாவது வேலைக்கு வேகன்சி இருக்காது. ஊர் முழுக்க தேடினா எத்தனையோ வீட்ல வேகன்சி இருக்கும். ஆனா அவ ஏன் போகல? நீ என்னதான் துரத்தி துரத்தி விட்டாலும் அவ திரும்ப திரும்ப ஏன் உன்கிட்டயே வேலைக்கு வரா? நல்லா யோசிச்சு பாரு. உன் குழந்தை மேல அவளுக்கு இருக்கிறது பாசம் இல்ல, உங்க 2 பேர் மனசுல இருக்கிற அப்பாவித்தனம். நீயும் ஹஸ்பண்டும் எதுக்கு எடுத்தாலும் இறக்கப்படுவீங்கன்றத அவ தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனாலதான் இப்ப அவ பெத்த குழந்தைய கூட கண்டுக்காம உங்க குழந்தை மேல அக்கறை உள்ள மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா. இத புரிஞ்சுக்காம அம்மா போட்டிருக்கிற இந்த நேரத்துல கூட குழந்தைய அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு கோவில் குளம்னு தெரிஞ்சிட்டு இருக்க. என் மனசுல படுறத பட்டுன்னு சொல்றேன்னு கேட்டுக்கோ. அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஊர் உலகத்துல இந்த மாதிரி என்னென்னமோ நடக்குதெல்லாம் உனக்கு தெரியும்ல. புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு? எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. உன் அம்மா ஸ்தானம் பறி போகாம பாத்துக்கோ. நான் as a friend-ஆ சொல்றேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. நான் வரேன் அஞ்சலி. அம்மா நந்தினி,
இரு தட்டு வச்சுட்டு வரேன். அம்மாடி வா. பாத்துமா, இதோ சோஃபா வந்துருச்சு, உட்காரு. ம், நீ இப்படியே உட்காரு, நான் போய் டிஃபன் தட்டுல வச்சு கொண்டு வரேன். அக்கா, ரேவதி, ரேவதி, ஐயோ அக்கா, பாத்து ரேவதி, பாத்து அம்மா நந்தினி, எப்படி ரேவதி இருக்கா? என்னாச்சும்மா? நல்லா இருக்கேக்கா. வா, பாத்து. உட்காரு. பாத்து மெதுவா ரேவதி, ரேவதி, அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. உனக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருந்தப்போ உன்னை வந்து பார்க்கணும்னு எவ்வளவு துடிச்சுன்னு தெரியுமா? அப்பா அம்மா முன்னாடி கூட சொந்த அக்காவை பார்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா உன்னை இப்படி பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. உன் கண்ணு பறிக்கிறதுக்கு அந்த ஆண்டவனுக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ, அழாத ரேவதி. யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன நடக்கணும்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கானோ அது மாதிரி தான் நடக்கும். எனக்கு கூடிய சீக்கிரமே கண் பார்வை வந்துரும்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க. என்ன கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளவுதான். நீ அழாத. அண்ணே, நந்தினி, என்னென்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீ இந்த நிலைமையில் இருக்கும்போது என்ன என்னமா பேச சொல்ற? என்னென்ன நீங்களும்? சரி வாங்க சோஃபால உட்காருங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாமா, நீ உட்காருமா, உட்காரு, நீ உட்காருமா. ரேவதி எப்படி இருக்கு? இருக்கக்கா. அக்கா, இந்த மகேஷ் விஜய நினைச்சா ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே அந்த விஷயமா மாமாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன்க்கா. மாமா வீட்டுல இருக்காரா? அவன் இப்பதான் சைட்டுக்கு கிளம்பி போனா. என்னாச்சு ரேவதி? அதான் அந்த மகேஷும் விஜயும் ரதிதேவிய வற்புறுத்தி உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன குழப்பம் பண்றாங்க? இல்ல அத்தை. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததும் மகேஷ் விஜய் எங்க கிட்ட சாரி கேட்டது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னு ரதிதேவிக்கு புரியாம டென்ஷன் ஆயிட்டா. அக்கா, அவங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குக்கா. அவனுங்களுக்கு ரதிதேவி பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா தெரியலையா? அப்படி தெரியலன்னா எதுக்காக எங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க? ஒருவேளை தெரிஞ்சிருந்தா எதுக்காக ரதிதேவியை இன்னும் எதுவும் பண்ணாம இருக்காங்க? இப்ப எதுக்காக எங்களை வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க? ஒண்ணுமே புரியலக்கா. இல்ல ரேவதி, எனக்கு என்ன தோணுதுன்னா மகேஷ்க்கு ரதிதேவியை பத்தின உண்மைகள் தெரிஞ்சிருக்கா இல்லையானே தெரியல. ஆனா நீங்க நல்லவங்கன்ற உண்மை மட்டும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க உங்களை ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்துக்கு விடை கிடைக்கணும்னா நீங்க 2 பேரும்
அவங்க வீட்டுக்கு போனா தான் சரியா இருக்கும். இதைத்தாம்மா நானும் சொல்றேன். ஆனா ரேவதி அங்க வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் ரேவதி பயப்படுற? இல்லக்கா, அவங்க நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடி எங்களை வர வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன ரேவதி உனக்கு பயம்? நானும் தானே கூட வரேன். அது மட்டும் இல்லாம நாம அங்க போறத இன்ஸ்பெக்டரோட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே போக போறோம். அப்புறம் என்ன ரேவதி, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை நீ தைரியமா ஃபேஸ் பண்ணிருக்க. இப்ப அண்ணனும் உன் கூட இருக்காரு. நீ தைரியமா போ. நீ சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டாதான் உன்னால சந்தோஷமா வாழ முடியும். பயப்படாதம்மா. அப்படி உங்களுக்கு அங்க ஆபத்து இருக்கிற மாதிரி சின்ன அறிகுறி தெரிஞ்சாலும் நீங்க உடனே விஸ்வாவுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. நான் எதுக்கும் நீங்க அங்க போறதுக்கு முன்னாடியே நான் விஸ்வாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க. சரிங்க அத்தை. இது பாரு, நீ எதையும் நினைச்சு பயப்படாத. தைரியமா போ. செல்லமே, அழாதீங்கம்மா. குட்டிமா, அழாதீங்க. உடம்பெல்லாம் அரிக்குதா? இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். என்ன இங்க பாரு, அம்மா பக்கத்துல தானே இருக்கேன். அழக்கூடாது. ஐ செல்ல குட்டி இல்ல, அழாதீங்கம்மா. அதான் அம்மா வேப்பில வரடி குடுக்கறல்ல. அச்சச்சோ, சொல்றத கேளுமா. இங்க பாரு. குழந்தைகிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அது கேக்குறேன்ல, குழந்தைகிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அம்மா, குழந்தைக்கு அம்மா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு. அம்மா இறங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் காயமாகும். அது காய அவ சொரிஞ்சிட்டானா அப்புறம் புண்ணாயிடுமா. அதான் குழந்தைய கையில பிடிச்சிட்டு வேப்பிலையால வரடிட்டு இருந்தேன். அது அவளுக்கு ஏதோ போல இருக்கு போல. அதான். நீங்க குழந்தைக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு கேக்கல, என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு தான் கேட்டேன். சொல்லிட்டு இருந்தேனா? குழந்தை அழுதுட்டு இருந்தா. அதான் அழாத அழாதன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையோட சேர்த்து இன்னொரு வார்த்தை சொன்னீங்களே, அது என்னன்னு தான் நான் கேக்குறேன். கேக்குறேன்ல, சொல்லுங்க. தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காதீங்க மாலதி. ஒழுங்கா நீங்களே ஒத்துக்கோங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன்ல. சொல்லுங்க. உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். குழந்தைகிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? கோயிலுக்கு போகும்போது மாலதி கிட்ட நல்லா தானே பேசிட்டு போன. இப்ப திரும்பி வந்து எதுக்கு குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்க? வாட் ஹேப்பன்? அவங்க நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நீங்க கேட்டா நான் ஏன் கோவப்படுறேன்னு உங்களுக்கே புரியும். அப்படி என்ன தப்பான வார்த்தையை பேசிருப்பாங்க, அதுவும் குழந்தைகிட்ட? என்ன நடந்ததுன்னு முழுசா விசாரிக்காம நடுவுல போந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சுல. அவங்க நம்ம தியா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னாங்க? இவங்க அழாதன்னு மட்டும் சொல்லல. அதான் நான் அம்மா பக்கத்துலயே இருக்கல, அம்மா உனக்கு வேப்பிலையால வரடி கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, ஏன் குழந்தைகிட்ட அப்படி சொன்னீங்க?
போனா போதுன்னு சம்பளம் கொடுத்து உங்களை குழந்தைய பாத்துக்க வச்சா என் குழந்தைக்கு நீங்க அம்மா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அஞ்சலி ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க குழந்தைக்கு நான் எப்படிங்க அம்மாவாக முடியும்? சும்மா குழந்தையோட அழுகையை நிறுத்துறதுக்காக ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இன்னைக்கு பேச்சுக்கு சொன்ன வார்த்தை நாளைக்கு நெஜத்துல சொல்லி பார்த்தா என்னன்னு தோன்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அஞ்சலி இது என்ன தேவையில்லாத கற்பனை? நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியுது. இது பார், அம்மன் கோயில்ல போய் மஞ்சப்பால் வாங்கிட்டு வந்துட்டல, அத மாலத்தி கொடுத்துப்பாங்க. நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுப்போ. என்னது ரெஸ்ட் எடுக்கணுமா? அப்போ என் கையால என் குழந்தைக்கு நான் பால் கூட கொடுக்க கூடாது, அதையும் இவங்க தான் கொடுப்பாங்களா? இல்ல, நீங்களே கொடுங்க. நான் போய் பூஜை அறையில இருந்து எடுத்துட்டு வரேன். நீங்களே கொடுங்கனா? என் குழந்தையோட அம்மா ஸ்தானத்தை போனா போகுதுன்னு நீங்க எனக்கு விட்டு கொடுக்குறீங்க, அப்படித்தானே? இல்ல. ஓ, என்ன அஞ்சலி நீ எப்படி பேசினாலும் தப்பா புரிஞ்சுக்கிற. இது பார், தப்பா பேசுறேனா? அப்போ நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட், நான் பண்றதா தப்பு இல்ல? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன், எனக்கு தான் புத்தி இல்ல, அப்படித்தானே? அஞ்சலி நீ உள்ள வா. எதுக்கு? நீ உள்ள வா, நான் பேசுறேன். முடியாது, எதுவா இருந்தாலும் மாலதி இங்கே நீங்க சொல்லுங்க. புடிங்க. நீ வா. எதுக்குன்னு கேக்குறல? உள்ள வான்னு சொல். உள்ள வான்னு விடுங்க சொல்றேன். என்ன? வா. விடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. வா. என்ன? வான்னு சொல்றேன்ல. எதுக்கு கதவு சாத்துறீங்க? என்ன விஷயம்னு என்ன சொல்லுங்க. உனக்கு புத்தி கிதி கெட்டு போச்சா? எனக்கு புத்தி கெட்டு போகல, உங்களுக்கு தான் கெட்டு போச்சு. அதனாலதான் நான் வெளிய போயிருக்கிற நேரத்துல நீங்க குழந்தைய பாத்துக்காம அவகிட்ட விட்டுட்டு பொம்பளை மாதிரி கிச்சன்ல பால் காய்ச்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அஞ்சலி ஸ்டாப் இட் அஞ்சலி. மாலதி தான் குழந்தைய பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்காக அவங்கள தொந்தரவு பண்ணணும்னு குழந்தைக்காக நான் போய் பால் காய்ச்சினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வா, இன்னும் சொல்ல போனா நான் பால் காய்ச்சின விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா மட்டும் அப்படியே வந்து தடுத்துருவாங்கல்ல. எப்ப பார்த்தாலும் குழந்தைய பாத்துக்கிறேன்ற சாக்குல எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிடுறாங்க. இதுல குழந்தைகிட்ட தான் தான் அம்மாங்கிற மாதிரி ஒரு அனத்தல் வேற. இத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே நான் சும்மா இருக்கணும் இல்ல? அஞ்சலி ப்ளீஸ் பொறுமையாரு. வார்த்தையை விட்டுறாத ப்ளீஸ். நம்ம குழந்தைக்கு அம்மா போட்டதுல இருந்து அவங்க குழந்தைய கூட போய் பார்க்க முடியாம இங்கேயே இருந்து நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. இந்த நேரத்துல அவங்க மட்டும் நம்ம வீட்ல இல்லாம இருந்திருந்தா நம்ம குழந்தையோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா போட்ட குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு உனக்கோ இல்ல எனக்கோ என்ன தெரியும்? அவங்க கூடவே இருந்து நம்ம குழந்தைய நல்லபடியா கவனிச்சுக்கிறதுனாலதான் குழந்தை உடம்புல இருந்து அம்மா இவ்வளவு சீக்கிரம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நன்றியை மறந்துட்டு அவங்கள தேவையில்லாம காயப்படுத்தணும்னா நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம் அஞ்சலி. அந்த பாவம் நம்ம குழந்தைய பாதிக்கும். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. சார், நான் எதுவும் தெரியாம. உண்மைதான். நீங்க பார்க்க போனா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐம் சாரி.